வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கண்டனம். வெள்ள பாதிப்புகளை திசை திருப்பவே கடவுளை பயன்படுத்தி மோசமான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாத சர்ச்சை தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீதிமன்றத்தில் வழக்கு. பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்ற குழுவை அமைத்து விசாரணை நடத்த கோரி மனு. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்திருந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியது உண்மைதான். ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அதிர்ச்சி தகவல். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு சேர்த்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உறுதி. சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவதை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தார். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலப்பு விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதல்வரிடம் அறிக்கை கோரினார் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா. சந்திரபாபு நாயுடுவிடம் பிரச்சினை குறித்து பேசியுள்ளதாகவும் தகவல். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை வேண்டுமென்றே சிலர் தங்கள் மீது களங்கம் ஏற்படுத்துவதாக திண்டுக்கல்லை சேர்ந்த தனியார் நெய் நிறுவனம் விளக்கம். லட்டு பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டது பற்றிய குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய்.எஸ். சர்மிளா தகவல். கலுவராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான பேருந்து போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கொடுங்கையூரில் உள்ள பிரியாணி உணவகத்தில் உணவருந்திய 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி. சென்னை அடுத்த செங்குன்றத்தில் உள்ள பிரியாணி உணவு கூடத்தில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை. திருச்சி பஞ்சப்பூரில் 17 கோடியே 60 லட்சத்தில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு நிர்வாக அனுமதி. ஒசூரில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விலையில்லா இருசக்கர வாகனத்திற்கான விண்ணப்பத்தை பெற குவிந்த மாற்றுத்திறனாளிகள். போதிய இடவசதி இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி. வரும் 23ஆம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாடு புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரிக்கும். அதிக வெப்பநிலை இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மருதாநதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறந்து வைத்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி.
சென்னை துறைப்பாக்கத்தில் தீபா என்பவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ரவுடி சீர்காழி சத்யாவை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு ரத்து. பொய் வழக்கில் சத்யா கைது செய்யப்பட்டதாக அவரது தாய் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை. மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோவில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் 50 லட்சத்திற்கு அனுமதி. நதிகள் சீரமைப்பு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை ஆலந்தூர் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறொரு பாதுகாப்பான இடத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பறிமுதலான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. அனுமதியின்றி விசாரணை கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னை ராயப்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மழை நேரத்தில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பணியை விரைந்து முடித்திட அறிவுறுத்தல். என்னிடம் அரசியல் குறித்த கேள்விகளை கேட்காதீர்கள் என செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்ட ரஜினிகாந்த். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என வெளியான செய்தி பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு. கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் மாநில மாநாடு என விஜய் அறிவிப்பு. அக்டோபர் 27 மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பாதையை அமைப்போம் என விஜய் சூளுரை. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தமிழக மக்களின் ஆதரவும் ஆசையும் வேண்டுமென விஜய் வேண்டுகோள். நீதிபதிகள் நியமனத்திற்கு தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஹேக் செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. ஜார்க்கண்ட் மாநில அரசு ஓபிசி, தலித் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அநீதி இழைத்து வருகிறது. ஹேமந்த் சோரன் அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு வங்கதேசம் ஆல் அவுட். வங்கதேசம் 227 ரன்கள் பின்தங்கியுள்ள நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இந்திய அணி.